ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் அரசருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள்லாம் உண்மையாக இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். பட் அதுக்குள்ளே இந்த சீஃப் இருக்காரில் பார்த்தீங்களா, அந்த காணிக்யூப்புக்கு சிக்னல் கொடுக்க அவள் பார்த்தீங்கன்னா அரசரோட ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டா. இவர் தான் அரசருக்கு எந்த ஒரு மேட்டருமே தெரியக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருப்பார் போல. இப்போவே நான் போய் ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுன்ட்டு அவரும் போகிறாரு. அங்கே போய் சாப்பிட்ருக்கும் போது தான் அவங்க அப்பா எது பேசாமல் சைலண்ட்டாக இருக்க, உனக்கு இப்போ நீ இருக்கிற வீடு பிடிக்கலனா எங்கள் ஒன்று வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம், எனக்கு எல்லாமே ஓகே தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, எப்போவுமே உன்னோட மானத்தை மட்டும் நீ விட்டே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வரதட்சணையெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாள், நான் அதுக்காக தான் வரேன் அப்படின்ட்டு. அதை நினச்சி பார்த்துட்டு இந்த வரதட்சணையெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி என் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன், உன் வீட்லேயே வச்சிருக்க வேண்டியதானே, உன் பொண்ணுக்கு தானே நான் கொடுக்குறேன்ட்டுருக்க. அவங்க அப்பா எக்காரணத்தை கொண்டும் நீ கொடுக்கறது என் பொண்ணுக்கு பாரமாயிடக்கூடாது, அவள் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கட்டும், என் பொண்ணை நீ தான் நல்லபடியாக உன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கணுன்ட்ருக்க, எதனா விஷயம் சொல்ல தான் வந்தியா இல்லை நிஜமாலுமே சும்மா பார்க்க வந்தியாங்கிற மாதிரி இருக்காங்க. இது என்ன கேள்வி, சும்மா தான் உன்னை பார்க்கணுன்ட்டு வந்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா எதையோ நினச்சிக்கிட்டே மனசில் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா இளவரசர் இருப்பார்ல, அவர் அன்றைக்கி மலையில் காப்பாந்தினது, அதுக்கப்புறம் இவள் பண்ண சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது. வந்த உடனே அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்க. அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை நேற்று நான் ஒரு புக்கை படித்தேன், அதை பற்றி தான் சொல்கிறேன்னு இருக்க. அப்படி என்ன புக்குங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. இளவரசரும் அதே டைமில் அங்கே இருக்க அரண்மனை கோர்ட் லேடிஸ் எல்லாருமே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இளவரசரும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்லணும் அப்படின்ட்டு நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே இது கண்டிப்பாக லவ்வாக தான் இருக்கும், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டாக தான் இருக்கும்ன்ட்ருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த பொண்ணு லவ்வெல்லாம் பண்ணலை, ஏதோ கொஞ்சம் பதட்டத்தில் அப்படி பண்ணிட்டா, அவங்கள பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு அப்படி தோணிருக்கு, அதனால தான் அப்படி பண்ணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாடி கார்டு லவ்வாக இருந்தால் அப்புறம் ஏன்டா கிஸ் அடிச்சதுக்கப்புறம் அந்த புள்ள ஓடுனா, கண்டிப்பாக அது லவ்வாலாம் இருக்காது அப்படின்ட்டு பாடி கார்டு சொல்லிக்கிட்டு, வேறு எதுனா அந்த பொண்ணு அழகான பையன் அப்படி இப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்கலாம், அந்த கிஸுக்கு அப்புறம் அந்த பையன் ஒரு தண்டனை தெரிஞ்சிருக்கலாம், அதனால அந்த பொண்ணு ஓடி இருக்கலான்ட்டு இருக்க. அரசருக்குன்னா சரியான கடுப்பு, இனிமேல் வாய் திறந்தோன்னா உனக்கு தூக்கு தாண்டான்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா பாடி கார்டுக்கு கம்மன் இருக்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவள் ஏற்கனவே அவளை காப்பாற்ற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ஆனால் அவளுக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவள் லவ் பண்ணுறா நடத்துங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லவ்வெல்லாம் கிடையாது, அது லவ்வாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆக போகுதுன்னு இருக்க. அப்போ அந்த பொண்ணுக்கு தண்டனைலாம் கொடுக்கணுன்ட்டு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டு தான், அவள் தண்டிக்கப்பட வேண்டியவன்ட்டு ஹீரோயின் அவளையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. இங்கே இளவரசர்கிட்ட ஒரு பொண்ணு சொல்லுது, மேபி அது பணக்கார வீட்டு பொண்ணு ப்ளஸ் அடிமை பையன், அவங்களோட காதல் கதையாக இருக்கலாம்ல அப்படின்ட்டு இருக்க. அரசருக்கு அது புரியல. ஆமாம் சார், நீங்கள் கேள்வியெல்லாம் பட்டத்துலையா புக்கில், இந்த மாதிரி லவ் ஸ்டோரிலாம் செமையாக இருக்கும், அவங்களுக்குள்ள காதல் பிச்சுக்கும் அப்படின்ட்டு இருக்க. அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம அடிமன் தான் அவள் ஓடிட்டாலோ என்னமோங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் அப்படியே பேசிட்டு இருந்தது என்ன உங்கள் ஃப்ரெண்டு கதையா அப்படின்ட்டு பாடி கார்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் இளவரசர் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ஃப்ரெண்டே இல்லைன்னு உனக்கு தெரியாதான்ட்டு அவரோட கதைன்ட்டு டேரெக்டாக சொல்லிடுறாங்க. உனக்கு நான் ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன், நீ கிளம்பிட்டு பாடி கார்டு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கல்யாணமாக போகிறாங்களே அந்த பொண்ணு தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆசையாக வந்துக்கிட்டு இருக்கா, ஆனால் அவளுக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுக்க தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்ட்டு இருக்க. அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் கல்யாணத்துக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு நான் பார்த்து சொல்கிறேங்கிற மாதிரி கூட இருக்கிற பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நான் இதில் அழகாக இருப்பேனான் இருக்கேன். அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இவள் பார்த்துருப்பாள், இவள் வருங்கால கணவர் அவரோட காணிக்யூப் இருக்கான்ல, அவள் வந்திருக்கா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பணியாக பேசணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை மட்டும் வெளியே போக சொல்லிடுறா. இவள் முறைக்கிற முறையிலேயே அடுத்து என்னத்தான் பிடிக்க போகிறா போலன்ட்டு அந்த காணிக்யூப் நினச்சிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்னோட புதுவிங் நல்லா இருக்காங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் இந்த பொண்ணு, நான் உங்களுக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு ஷாக்கு, என்னமா நீ பேசிக்கிட்டு இருக்கன்ட்டு. ஆமாம், நான் புக்கில் படித்தேன், இந்த மாதிரி ஹஸ்பண்டோட லவ்வுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் பண்ண போகிறேன்ட்டு இருக்க. ஐயோ இப்போ உனக்கு என் மேலே கோவமே இல்லையாங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. நான் எதுக்கு கோவம் பண்ணுங்கிற மாதிரி இந்த பொண்ணு அப்பாவே இருக்க. காணிக்யூபே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்ககிட்டயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தினா நிறுத்திக்கோ, ஆனால் என் பேரை யூஸ் பண்ணாதங்கிற மாதிரி அந்த காணிக்யூப் இருக்கால அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டுருக்க. இந்த அவனும் பார்த்துட்ருக்கான் என்னடா இவங்களுக்கு பிரச்சனைன்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயினோட தம்பியும் இவனோட தம்பியும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க. அவன் ஒன்றும் நாங்களாம் சும்மாலாம் கிடையாது, எங்கள் அக்காலாம் 5 வயசுலேயே அம்பா அப்படி பார்த்து அறிவா தெரியுமா, நீ மட்டும் அவகிட்ட மாட்டினதான் அவ்வளோதாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 பேரும் சும்மா இருங்க, காணிக்யூபோட பொண்ணை பற்றி நீ ஏன் பேசுகிறேன்ட்டு அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்க. எங்கள் அக்கா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கன்ட்டு மாற்றி சண்டை போயிட்டுருக்கு. அதை உட்காந்து அவனும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் இளவரசர் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அந்த மாஸ்க் போட்ட காங்கில் இருக்கான்ல அவனை கண்டுபிடிச்சிடலான்ட்டு அப்படி தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாடி கார்டிங்கன்னு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க கேட்டுட்டு இருக்க. பாடி கார்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபோட்டோ வச்சு நின்றுட்டு இருக்கான். ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னு அமுச்சு விட்டு அவனுட்டு இருக்க. அது கண்டிப்பாக பையனாக இருக்க வாய்ப்பு இல்லை, பொண்ணு தானுங்கிற மாதிரி இளவரசர் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்ன கண்டுபிடிக்காம முதல்ல சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் ஒரு இடத்துல திருட்டு போயிருக்கு, அதே மாதிரி அரிசி, அதுக்கான டிராயிங் தான் கொண்டு
கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் அந்த ஊருக்குள்ளே எந்த ஒரு திருட்டுமே நடக்கலங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் இன்னொருத்தர் அந்த ரவுண்ட் சிங்லாம் போவார்ல, அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றோம். நேற்று நைட் இந்த மாதிரி நான் கில்ல பார்த்தேங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அரசு மருத்துவர் இன்னுமே நல்லா பார்த்தாங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா தெரியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. யார் அது, நான் மீட் பண்ணணுங்கிற மாதிரி அரசர் சொல்லிடுறாங்க. அது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் இருக்கல அவதான். அப்பதான் தம்பிக்கார வந்து அவசர அவசரமா நம்ம ஹீரோயின் எங்கேயோ கூட்டிட்டு போறான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா உன்னை வச்சு ஒரு பெட் மேட்ச் கட்டியிருக்கேன், இதோ இந்த ஆப்பிளை மட்டும் குறிப்பாட்ட அஞ்சிரு போதும்னு இருக்க, ஏன் படிக்காம சுத்திட்டு இருக்கீங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை யாருமே என் கூட விளையாட மாட்டாங்க, இவங்க மட்டும்தான் நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாங்க. ஆனால் இவனும் இப்படி பேசுகிறான் இருக்க. சரி நான் ஜெயிச்சேன்னா நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும், புரியுதா அப்படின்ட்டு இருக்க. யாரா இது, ஒரு காணிக்யூபோட பொண்ணு இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆப்பிள் தானே பாயிண்ட்டு, அதை டார்கெட் பண்ணிட்டு இருக்க. என் அக்கா பாருங்க உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அதைத்தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவன் உளறிடுறான். பத்தாதுக்கு தம்பிக்காரன் என்னை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான் இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், எங்கேயும் பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவள் பாட்டுக்கு பேசாமல் போய் அம்பு விடலான்னு போயிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருந்துட்டு ஒரு சவுண்டு வருது. இதுக்கு மேலே நம்ம ரூல்ஸை மாற்றியே ஆகணும், ஏன்னா உன் தம்பி தான் என் கூட சுற்றுறதெல்லாம் பிடிக்கல, அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாவா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துக்கு பதிலாக அவன் தம்பியை போய் நிற்க சொல்கிறான். அவன் தம்பிக்கே ஷாக் ஆகிடுச்சு, ஹீரோயினோட தம்பிக்கு. என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்ட்டு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ரூல்ஸை மாற்றணும்ல, அப்போ தான் விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும்னு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அம்பு விடுறதுக்கு எய்ம் பண்ணுறா. பட் இவ எவ்வளோ விட்டாலும் இவனால் முடியல, என்னை மன்னிச்சிடுங்கன்னு இருக்க. இந்த மாதிரி நான் என்னுடைய தம்பி எக்ஸாமுக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் கூட சுற்றட்டும், பட் அது வரைக்கும் அவன் படிக்கணும்னு தான் சொன்னேன்ட்டு இருக்காங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் நீ என்னதான் இருந்தாலும் ஒரு காணிக்கையோட பொண்ணு, உனக்கு இவ்வளோ திமிரு வந்துருச்சா, இவ்வளோ தைரியம் வந்துருச்சாங்கிற மாதிரி அவன் ஹீரோயினை கொஞ்சம் ஓவராகவே பேசிடுறான். உன்னோட லிமிட்டில் இருக்க காத்துக்கோ, தேவையில்லாமல் நீ அவனுக்கு அக்கா ஆகணும்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காதுன்னு இருக்க. ஹீரோயினுக்கு வரும் பாருங்க ஒரு கோவம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பு எடுத்து அவள் எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக விட்டுருவா. விட்டதுக்கப்புறம் எல்லாரும் அப்படி அம்பு பார்க்குறாங்க ஆப்பிள் மேலே வந்துருக்கான்ட்டு. பட் ஆப்பிள் மேலெல்லாம் விழலை. பட் இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் ஷாக்கான மாதிரி தான் தெரியுது. ஹீரோயின் அப்படி எதில் விட்டுருப்பா அப்படின்னா இந்த சிட்டுக்குருவியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு குருவி பறவையோட ஓரளவு கரெக்டாக விட்டுருப்பா. பட் இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா ஆப்பிளை கூட அடிச்சிடலாம், பட் பறவை அடிக்கிறது தானே கஷ்டம். அதைவே நம்ம ஹீரோயின் சாதிச்சிட்டான்ட்டு அவன் தம்பிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குஷியாயிடுறான். இன்னொரு சைடு டாக் போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ நம்ம வரப்போறல, வீட்டுக்கு வரப்போறவ அவள் நம்ம வீட்டோட மருமகளாக வரப்போறா. ஸோ அவகிட்ட கொஞ்சம் பார்த்துருக்கிறதா நல்லதுங்கிற மாதிரி தம்பிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தம்பிக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரொம்பவே குஷியாயிட்டான், இன்னைக்கு நீ சூப்பராக பண்ண அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பி பார்க்குறான், மக்கள் கூட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே என்ன ஒரே கூட்டமாக இருக்குங்கிற மாதிரி அவன் எதையோ நினச்சிட்டு அந்த குருவி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்க்குற என்னடா கூட்டம்ட்டு. அங்கே பார்த்த உடனே இவன் மூஞ்சி அப்படியே மாறிடுது, ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறா. அப்படி என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த திருடர் இருக்கான்ல, பிளாக் மேஜிக் போட்டவன், பிளாக் மாஸ்க்கு, அவனோட ஃபோட்டோ ஓட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ அவங்க கண்டுபிடிக்காம விட மாட்டாங்களா போல ஆயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அரண்மனைக்கு யாரோ பல்லாக்கில் வந்த மாதிரி காட்டுறாங்க. வந்தவங்களுக்கு மரியாதையெல்லாம் பலமாக இருக்கிற மாதிரி இருக்க. ஆனால் ஹீரோட ஆள் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தாரு பதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி யார் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, ஹீரோவோட அம்மா இருக்காங்களே அவங்க தான். வந்த உடனே சரி முதல் திட்டே அவனுக்கு தான். இன்னொரு டைம் என் பையன் கூட சேர்ந்து சுத்துறதை பார்த்தினா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்கிற மாதிரி கரிச்சு கொட்டிக்கிட்டு அடுத்து ஹீரோ கிட்ட பேசலான்ட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாமே அந்த திருடன் பற்றி தானே யோசிச்சு வச்சிருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லைல்ல, எப்போவுமே உனக்கு உன் சந்தோஷம் மட்டும்தானே முக்கியம், உன்னை மட்டும்தானே நீ பார்த்துக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி அவங்க அம்மா அழுகிற மாதிரியே கேட்டுட்டு இருக்க. ஹீரோ நான் என்னமா பண்ணேன்னு இருக்காங்க. எதுக்கு நீ அந்த பொண்ணை வேண்டான்னு சொன்னேன், உனக்காக தானே நான் அந்த வரன் பார்த்து வச்சுட்டு இருக்கேன். அவர்கிட்ட பதில் இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் உன்னால் நான் டெய்லி அரண்மனையில் அவமானம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் எவ்வளோ நாள் படணுமோ தெரியல அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பையன் கல்யாணம் பண்ணி மாட்டறான்னு போயிட்டு இருக்க. எங்கள் அம்மா ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரிலங்கிற மாதிரி இளவரசர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு சின்ன வயசில் அவங்க அண்ணா சொல்லியிருப்பார்ல, நீ கம்மனு இரு, இல்லைனா நான் எதனா பண்ணிடுவேன் அப்படின்ட்டு, அதுதான் ஞாபகம் வந்திருக்கோ, அதனால தான் சைலண்டாக இருப்பார். எங்கள் அம்மா என்னதான் இப்படி பதப்படன்னு பேசினாலும் யதார்த்தமானவங்க, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, அவங்களுக்காக நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு இளவரசர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் கிட்ட பேசிட்டு என்னதான் இருந்தாலும் அம்மாவை காப்பாற்றணுங்கிற ஒரு நினைப்பிலேயே அவங்க கரெக்டாக இருந்துட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கா. அது கொஞ்சம் அந்த மாதிரியான புக்கு போல. அவள் என்னடா இது இப்படியெல்லாம் இருக்குன்னு இருக்க. அந்த கூட இருக்க அசிஸ்டன்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. புக்குன்னா இப்பெல்லாம் இருக்கதான் செய்யும், சூப்பராக இருக்குல்ல அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க, போகிற வழியில் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு எங்கள் கூட்டமாக இருக்குள்ள அந்த நோட்டீஸ் போர்டு அதை தான் பார்க்க வந்திருக்கு. சே இவன் எவ்வளோ நல்லவனாக இருப்பான்ல, இப்படி கொள்ளையடிச்சு மக்களை காப்பாற்றுறான்ட்டு இருக்க. பக்கத்துலேயே இன்னொரு வாண்டட் லிஸ்ட் மாதிரி இருக்குது. பட் அந்த வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிற ஜாடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல இளவரசர், அவரது மாதிரியே இருக்குது. சரி டைம் ஆச்சுன்னா அந்த புள்ளையும் கிளம்பி போயிட்டுருக்க. அந்த புள்ள பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் மருத்துவர், அதாவது ஹீரோயினோட ஓனர் இருக்கார்ல அண்ணா, அவர் தான் அவங்க அண்ணா போல். அவங்கள பார்க்கலான்னு தான் வந்திருக்கு. ஆனால் அவர் இங்கே நான் சுற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஒழுங்காக வீட்டுக்கு போறியா இல்லைங்கிற மாதிரி கடிச்சு கொட்டிட்டாரு அந்த பிள்ளைய. அந்த பொண்ணும் அப்படியே சோகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்க. ஆப்போசிட்டில் நம்ம இளவரசர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கலான்னு வந்திருக்காங்க. இவன் தானே அந்த ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த புள்ள கத்திடுது. ஐயோ நீங்கள் யாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். இப்போ போனார்ல அவர் என்ன திருடனா என்ன
அப்படின்ட்டு இளவரசரை பார்த்தே கேட்டுக்கிட்டு இருக்க, இளவரசர் பார்த்தீங்கன்னா நான் திருடன்லாம் இல்லைமான்ட்டு இவர் காதில் கேட்குற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் என்ன திருடன் தான் சொல்லுவானுங்க, ஆனால் ஏன்னு தெரியல நான் எந்த ஃப்ராடும் இது வரைக்கும் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ அப்படின்ட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஓடுறா. பட் ஓடும்போது கால் ஸ்லிப் ஆகி விழ ஹீரோயின் தான் பொட்டு பிடிச்சிக்கிறாரு. டக்குன்ட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாட்டுக்கு போறாரு. பட் இவ பேய் பிடிச்ச மாதிரி இளவரசரையே பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா இது இப்படி ஒரு மனுஷன்லாம் இருக்காங்கிற மாதிரி அவள் அப்படியே லவ்ல விழுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்க்கலான்னு போயிருக்காங்க. பட் நம்மளால தான் ஆல்ரெடி ரொம்ப பிஸியாச்சு, அவங்க ஊரில் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இங்கே இல்லைன்ட்டு. என்ன இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விஷயம் அவளுக்கு கிடைக்குது. ஒரு அமைச்சரோட வீட்டில் திருட்டு போயிருக்கும்ல, அந்த அன்னைக்கு யார் யாரெல்லாம் அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதே சமயத்தில் யார் யார் வீட்டிலலாம் இந்த எக்ஸ்ட்ரா அரிசி பருப்புலாம் இருக்குன்னு செக் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணோட வீட்லேயே அடுப்பெரிஞ்சிருக்குங்கிறதுன்னு தெரியும். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடனில் இருக்கா. அவளுக்கு கடன் வாங்கினவங்க கிட்டேயே கொடுக்குற காசில் இருந்தாலும் அந்த பொண்ணு வீட்டில் அரிசி மட்டும் இருக்குங்கும் போது இவங்க எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு மேலேயே டவுட் ஆகிடும். அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியும். 2 பேரும் ரொம்ப விசாரிங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அவள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் பண்ண வேலையால் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பெயினாக இருந்தாலும் சரி 5 நிமிஷத்தில் குணமாயிட்டு இருக்க. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. யாரா இது வெளியே கத்திக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா வேறு யாருமே இல்லை, அந்த ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லை இளவரசர். அதுதான் அவரோட மாஸ்டர் இருக்கார்ல, அவர் என்கிட்ட கொடுக்குறக்கே காசு இல்லை, ஆனால் உன் வீட்டில் சாப்பாடெல்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்கு போல, குழந்தை கூட நல்லா இருக்கேன்ட்டு அந்த இருக்குள்ள அரிசி அதெல்லாத்தையும் கீழே விட்டுறாரு. விடும்போது தான் அவர்கிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த அரிசியெல்லாம் இருக்குது. அது இவர்கிட்ட காணாமல் போன அரிசின்ட்டு நல்லாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே தூக்கி போட்டுட்டு இதுகிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கங்க, எதையுமே விடாதீங்கிற மாதிரி அந்த பொண்ணை சுரண்டி விட்டு போகிறாரு. ஆனால் ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு இல்லைன்னா ரொம்ப உடம்பு வீக் ஆகிடுவாங்க, அந்த குழந்தைகளுக்கு அவங்க பால் வேற கொடுக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஆள் என் ஒய்ஃபு உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கா, அதனால நான் ஏதோ கம்முன்னு விடுறேன், ஆனால் உன்னோட லிமிட்டை தெரிஞ்சு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை கத்திக்கிட்டு இருக்க. அவன் இந்த ஒரு டைம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே பேசுனா நீயும் சேர்ந்து இந்த அடிமை கூட்டத்தில் சேர வேண்டியதாக இருக்கும், நீயும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசி விட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இது வரைக்கும் நான் கொள்ளை அடிக்காமல் இருந்தேன், ஓகே இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்ட்டு அவள் தான் பார்த்தீங்கன்னா மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. பட் கரெக்டாக அந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டியான்ட்டு ஒரு சவுண்டு. யாராதுன்னு பார்த்தா இளவரசர் தான். கையும் களவுமா மாட்டிட்ட போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க. அவளுக்கா இவன் எப்படா கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி இருக்கு. பட் உத்து பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு தான் இது இளவரசர்னு தெரியாதே. ஐயோ இவன் அடிமையாச்சே, இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் நிஜமாலுமே பெரிய ஆளு தான் போல, அவன் சொல்லும் போது நம்ம நம்பலை போலட்டு மாற்றி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. இவ கொடுக்குற ரியாக்ஷனில் இளவரசரே குழம்பி போய் இவன் என்னடா இருக்குன்னு தெரியும் அதுக்குன்னு இவ்வளோ கிறுக்குன்னா இருப்பான் போலங்கிற மாதிரி குழம்பி போய் பார்த்துட்டு இருக்க. எப்படியாச்சும் தப்பிடலாமா ஓடிடலாமா இப்போ என்னடா பண்ணுறது என்னவோ பார்த்தீங்கன்னா பயந்து அந்த இடத்துலயே ரியாக்ஷனை மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவர் சொல்லியிருப்பார்ல இப்போ புதுசாக படையமைச்சு அந்த திருடனை பிடிக்க தேடிட்டு கொண்டு அந்த படையோட தலைவனாக்கி இருப்பானோன்ட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னை பிடிக்கணும்னா நான் பிடிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இளவரசர் பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் அங்கே தான் இருக்கான், நம்ம இன்னும் பிடிக்கல ஏன் நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பிடிக்க இன்னொரு பக்கம் பிளானும் போயிட்டு இருக்குன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ஹீரோயினை பிடிச்சாங்களா இல்லையா, இளவரசர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவள் என்னென்னலாம் பண்ணினா அப்படின்ட்டு ரொம்பவே காமெடியாக பட் அதை விட கொஞ்சம் ரொமான்டிக் சீரியஸாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து வழக்கம் போல் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் சிட்டீஸ்.